தங்கமே, இந்த கருப்பனை நீ இந்த கோலத்தில் கண்டுவிட்டால் உனக்கு ராஜயோகம்தான். அப்போது இந்த கருப்பனின் சற்றனைய நெற்றி பொட்டை தொட்டு என் வாக்கினை கேட்க உள்ளே வா. இது உனக்கான வாழ்க்கையை பற்றிய வாக்கு அல்லவா? என் குழந்தையே, நீ இதை கேட்கும் நொடியிலே உன் கருப்பன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன். என் வாக்கினை உனக்கு அளிக்கிறேன் என்றால் இந்த கருப்பன் வந்து உன்னுடைய குறைகளை சொல்லி அழுது புலம்புகின்றாய் அல்லவா? அதை கேட்டுத்தான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் உன் கருப்பன் நிச்சயமாக பதில் சொல்வேன். என் பிள்ளையே, நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இந்த கருப்பனுடைய பங்கு இருக்கின்றது என்பதை நீ மறக்க கூடாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் தீர்க்கமாக எடுத்துவிடு. எப்போதும் என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போது உன் மீது அளவு கடந்த அன்பையும் இந்த கருப்பன் நான் செலுத்த ஆரம்பித்து விட்டேன். அந்த நாளை நீ நினைத்து பார் என் குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். என் பிடியில் இருந்து என் பிள்ளை யாரும் விலக முடியாது. உன்னை இந்த கருப்பன் பலமுறை பல ஆபத்திலிருந்து சரியான நேரத்திலிருந்து காத்து கொண்டிருந்தேன். உனக்கான ஒரு நல்ல செய்தியையும் சந்தோஷமான செய்தியையும் கொண்டு வந்து நீ நிற்பதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். நீ ஒவ்வொரு காரியத்திலும் தப்பித்து தப்பித்து அடுத்த விஷயங்களுக்கு செல்லும் போது நீ என்னை நினைக்க மாட்டாயா? நீதான் அந்த விஷயத்திலிருந்து என்னை காப்பாற்றப்பட்டு விட்டாய் அல்லவா? அங்கே உன்னை காப்பாற்ற வந்தது நான் தான் என்று நீ அறிந்திருக்கவில்லையே. என் குழந்தையே, இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்களை தலையெழுத்தே மாற்றி அமைத்து பல நாட்கள் ஆயிற்று. இதுவரை நீ செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு புது வழி காட்டப் போகின்றேன். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நல்ல செய்தி வந்துவிடும். நீ முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமாக வாழப் போகின்றாய். என் குழந்தையே, நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதித்து கொண்டுதான் இருப்பாய். என் குழந்தையே, இன்னும் புரிய வேண்டிய விஷயங்கள் என் குழந்தைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால்தான் இந்த கருப்பனை இந்த கோலத்தில் கண்டால் நீ சற்றென நீ நெற்றி பொட்டை தொட்டு விடு என்று சொன்னேன். அப்பொழுது உனக்கான ராஜயோகம் கூடி வரப் போகின்றது. நீ இந்த கருப்பன் எனக்கு எதுவும் தரவில்லை என்று குறை சொல்லாதே. ஏனென்றால் உனக்கு தெரியாமலேயே உன்னை பல ஆபத்திலிருந்தும் பல பிரச்சனைகளிலிருந்தும் தடுத்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். அதைவிட இந்த உலகத்தில் உன்னிடம் என்னை விட வேறு எவராலும் அதிக அளவு அக்கறை காட்டிவிட முடியாது. என் குழந்தையே, இங்கு இருக்கும் சில உறவுகள் பணம் இல்லை என்றால் ஒதுக்கி விடுகின்றார்கள். இதையெல்லாம் உன் கருப்பன் நான் கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தாயா? என் குழந்தையே, நிச்சயமாக இந்த கருப்பன் எல்லா வளங்களையும் தகுந்த நேரத்தில் தந்தருவேன் என்பது இந்த கருப்பனின் சத்திய வாக்கு. என் குழந்தையே, உனது ஆசைகள் அனைத்தும் என் காதுகளுக்கு வந்தடைந்து விட்டது. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நீ பெறப்போகின்றாய். நீ உனக்கானது வேலைக்காக அங்கும் இங்கும் அலைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான வேலை உன்னை சென்றடைய நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை மிக செழுமையாக மாறப்போகின்றது. உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதனால் வருகின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை மேம்படுத்துவதே மேற்கொண்டு வருகின்றேன். உனது உணர்வுகளை பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுகின்றாய் அல்லவா? எந்த
உன் கருப்பசாமி நான் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டுமல்லவா? நீ என்ன கஷ்டமானாலும் என்ன எல்லாம் நம் கருப்பனை சேரும் என்று எண்ணிக்கொள். உன்னிடம் உன் கருப்பன் நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் தீர்ந்துவிடும். உன் வாழ்வில் ஒளியேற்றத்தான் நான் வந்து விட்டேன். உன் நம்பிக்கை எப்போதுமே வீண் போகாது. அன்பு குழந்தையே, விரைவில் உன் வாழ்க்கையில் புதிய திருப்பம் தொடங்க போகின்றது. காத்து கொண்டு இரு. உனக்கு பிடித்ததை நான் தரப்போகின்றேன். என் குழந்தையே, உன்னிடத்தில் உள்ள உன் அன்பையும் அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக உன்னை யார் என்று நான் புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்திக் கொள்ளாதே. அமைதியாகவும் பொறுமையுடனும் சகித்து கொண்டு இரு. அதற்கான கூலியை நிச்சயமாக நான் வழங்குகின்றேன். இது உன் கருப்பனின் சத்திய வாக்கு. உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்களிடம் மத்தியில் நீ எரியப்பட்ட விதைமரமாக எழுந்து வளரப்போகின்றாய். நான் அதற்கு உறுதுணையாக என்றுமே உன் கூடவே நான் இருக்கப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை வெல்ல யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகின்றேன். நீ கலங்காதே, தைரியமாக என்னோடு பயணித்து கொண்டு வா. நீ தனிமையில் இருப்பதை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம். அதனால் உன்னுடைய தரத்தை நீயே குறைத்து கொள்ளாதே. தனிமையில்தான் சில பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. நீ தனிமையில் இருப்பதை விட இவ்வளவு காலம் உன் வாழ்க்கையில் கஷ்டம் கொண்டிருந்தது. இனிமேல் அதை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. அந்த நபர் உன்னை விட்டு விலகிவிட்டார். இனிமேல் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய். நீ எவரையும் தேடி போகாதே. உன் அன்பு அவர்களுக்கு வேண்டுமென்றால் உன்னை தேடி அவர் வருவார். உன் வாழ்க்கையில் உனக்கு சொந்தமான அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. அதற்கான முடிவு சில காலங்களில் நீ தெரிந்துவிடும். உன் வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் அமையாது. எதிர்பார்ப்பதை போல்தான் உன் வாழ்க்கை மாறிவிடலாம் என்று நீ மறவாதே. முயற்சியுடன் பயிற்சி செய்து கொண்டே இரு. உன் விருப்பம் போல் உன் வாழ்க்கையும் அமையும். ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தான் தேடும். அதுபோலதான் உன் வாழ்க்கையும். விளைவுகளை விட்டு விட்டு விரும்பியவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் குழந்தையே, வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத எதையும் நினைத்து கவலைப்படாமல் இந்த அளவிற்காவது நலமாக இருக்கிறோமே என்று நினைத்துக்கொள். யாரும் இல்லை என்று என் குழந்தை நீ வருத்தப்படாதே. உன்னோடு நான் இருக்கும் போது ஏன் வருந்துகின்றாய்? அது மட்டுமில்லாமல் உன்னுடன் நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் போது விரைவில் உன்னுடன் யாரும் இல்லை என்று அஞ்ச வேண்டாம். உன்னை புரிந்து கொள்பவர்கள் வருபவர்கள், உன்னை பிரியாதவர்கள் விலகட்டும். நீ என்றுமே உன்னை விட்டு விலகுபவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. செல்லமே, இன்று உன் கை கொடுக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. நீ முயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு. நான் உன் அருகில் இருந்து உன்னை நான் வழிநடத்த போகின்றேன். என் தங்கமே, நீ இழந்த அனைத்தும் ஒரு நாள் உன் காலடி தேடி நிச்சயம் வந்தடையும். அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று, உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தாலே போதும். என் தங்க பிள்ளையே, இது கருப்பனின் வாக்கல்லவா? இது உனக்கான வாழ்க்கை. என் குழந்தை, கருப்பனின் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. ஸ்ரீ 18ஆம் படி கருப்பசாமி துணை.